நம்ம சேனல் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு அணில் தன்னுடைய குட்டியை காப்பாற்றுறதுக்கு செய்த செயலை பார்த்தா கண்ணில் கண்ணீரே வந்துடும். இந்த உலகத்தில் தாய்க்கு நிகரான சக்தி எங்கேயுமே இல்லை இல்லைங்களா? ஏன்னா ஒரு தாய்ங்கிறவ காட்டுற அன்பு இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது. அது மனிதர்களானாலும் சரி, விலங்குகளானாலும் சரி. ஒரு தாய்ங்கிறவ தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து அதை போராடி ஜெயிச்சு காட்டுறவ தான் ஒரு தாய். அது மாதிரி தான் இந்த வீடியோவிலையும் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உண்மை புரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிக்கிலுங்கிற பையன் ஒரு பார்க்குக்கு வாக்கிங்காக போகிறான். இது அவன் அன்றாட போகிற இடம்தான். ஏன்னா உடல் பயிற்சி செய்கிறங்கிறதுக்கு தினமும் போவான் மிக்கில். அங்கே தான் இந்த சம்பவமும் நடக்குது. அந்த பார்க்கில் மிக்கில் உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஒரு பெஞ்சில் வந்து உட்கார்றான். அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு தாய் அணில் அவன் கால் கிட்ட வந்து நிற்கிது. இதை சரியாக கவனிக்காமல் இருந்த மிக்கில் திடீரென கால் மேலே ஏறி அவன் கிட்ட கை மேலே உட்காருது. இதை பார்த்த மிக்கில் இதை ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன்னா அந்த பார்க்கில் பறவைகள், நாய்கள், அதிகப்படியான மரத்தில் அணில்கள் இருக்கும்போது இருந்தும் மனிதர்கள் யாரும் அது கிட்ட போனாலும் பயந்துக்கிட்டு தூரமாக ஓடி போயிடும். அப்படி இருக்க இந்த தாயணில் மட்டும் தைரியமாக மேலே வந்து உட்காருது. அது மட்டும் இல்லை, மிக்கில் எங்கே போனாலும் அந்த தாயணில் கூடையே போகுது. அப்போ தான் மிக்கில் யோசிக்க ஆரம்பித்தான். ஏன் இது நம்மளை சுற்றி சுற்றி வருது? இந்த அணிலுக்கு உதவி தேவைப்படுதா? இல்லைனா ஒரு வேளை பசி எடுத்துருச்சா? இல்லைனா தண்ணீர் தாகம் எடுத்துருச்சா? அப்படின்னு யோசித்து பக்கத்தில் இருக்கும் ஒரு கடைக்கு போய் ஸ்நாக்ஸும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் மிக்கில். அந்த தாய் அணில் அதை பொருட்படுத்தாமல் மறுபடியும் மிக்கில் மேலே ஏறி தலையில், காலில், கையில் எல்லா இடத்துலையும் ஏறி கத்திக்கிட்டே இருந்துதான். மிக்கிலுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஒரு வேளை நம்மளால் உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கும்போது திடீர்னு தாய் அணில் அந்த பார்க்கில் இருக்கும் ஒரு செடி இருக்கும் இடத்துக்கு போகுது. கூடையே போன மிக்கிலுக்கு அங்கே தான் அதிர்ச்சியான சம்பவம் நடக்குதுங்க. என்னென்னா, அங்கே தாய் அணிலோட குட்டிகள் விழுந்து கிடந்தது. உடனே மிக்கில் அந்த குட்டி அணிலை தூக்கி கையில் பார்த்தா அந்த குட்டி அணில் மேலே பலத்த காயமாக இருந்தது. உடனே மிக்கில் அந்த குட்டி அணிலுக்கு முதலுதவி செய்து காப்பாற்றுறான். அப்போது இது தாக்கப்பட்டிருக்கும், இது எப்படி இங்கே வந்திருக்கும்னு நினைக்கும்போது அந்த தாய் அணில் தான் தங்கும் இடத்துல போய் கத்திக்கிட்டே இருந்தது. அங்கே போய் பார்த்தா மிக்கிலுக்கு ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அங்கே ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை அணில் குட்டிகளை சாப்பிட போகும்போது அந்த குட்டி அணிலுக்கு பலத்த அடிபட்டிருக்கும்னு நினச்சிக்கிட்டான். இருந்தாலும் அந்த தாய் அணில் மிக்கில் உதவியுடன் அந்த பூனையை விரட்டி விட்டுட்டு தாய் அணிலோட குட்டி அணிலையும் சேர்த்துட்டான் மிக்கில். இந்த சம்பவத்தை மிக்கில் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தான். இதனால் மக்களோட கருத்தும் வந்தவண்ணமாக இருந்தது. நிறைய பேர் வாழ்த்துக்களும் கமெண்டுகளும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அணிலுக்கு முதலுதவி தேவைங்கிறதுக்காக ஒரு மனிதர்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி ஒரு மனிதர்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு அணிலுக்கு இருக்கிற பாசமும் பண்பும் நம்ம மனிதர்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கதையோட உண்மையான கருத்து. இந்த வீடியோ பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.